ஊர் உங்கள் பகுதியில் உள்ளூர் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உதயசூரியன் சின்னம் பொறித்த பால் பாக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அதிமுகவினர் புகார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக இந்த தனியார் பால் பாக்கெட்டுகளை தடை செய்ய வேண்டும் எனவும் இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு புறம்பானது என கோரி அதிமுகவினர் சங்கரன் கோவில் தேர்தல் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் காவல்துறையின் சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சாத்தூர், இருக்கன்குடி, அம்மாப்பட்டியைச் சேர்ந்த காவல்துறையினர் பங்கேற்ற பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பேரணியில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க பணம் பெறக்கூடாது என்பன போன்ற விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி சென்றனர். திருச்செந்தூர் தாலுகா ஆத்தூர் அருகே மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீரனூர், தலைப்பண்ணை, ஆவரையூர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின் விநியோகம் வழங்கப்படுவதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் அருகே செங்கமலப்பட்டியில் காரில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,50,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். செங்கமலப்பட்டியில் தேர்தல் பறக்கும் படையினர் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவ்வழியே வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது காரில் வந்த நபரிடம் 1,50,000 ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் மண்டல இணை தாசில்தார் பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதுரை சாலையில் உள்ள பஞ்சு மார்க்கெட் பகுதியில் பேரணியை டிஎஸ்பி சங்கரேஸ்வரன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி கோட்டை அருகே நடத்திய வாகன சோதனையில் 3,10,000 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல்லில் இருந்து கரூர் நோக்கி வந்து கொண்டிருந்த இரும்பு வியாபாரியிடம் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி பணம் எடுத்து வந்தது தெரியவந்தது. அதனை கைப்பற்றிய அதிகாரிகள் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். காரைக்குடி அருகே பீர்களை காட்டைச் சேர்ந்த மீனா என்ற பெண் சவுதி அரேபியாவில் சிக்கியுள்ள தனது கணவரை மீட்டு தருமாறு வலியுறுத்தியுள்ளார். வேலைப்பளு தாங்க முடியாமல் அங்கிருந்து தப்பிய தமது கணவர் தொலைபேசி மூலம் தகவல் அளித்ததாக மீனா தெரிவித்துள்ளார். கணவரை உடனடியாக மீட்டு தர கோரி தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சீரான மின்சாரம் வழங்க கோரி விவசாயிகள் மின் வாரியத்தை முற்றுகையிட்டனர். பாகலூர், முகலாப்பள்ளி உள்ளிட்ட 7 பஞ்சாயத்துகளுக்கு மின்சார விநியோகம் சரிவர வழங்கப்படுவதில்லை என அப்போது அவர்கள் குற்றம் சாட்டினர். ஓரிரு நாட்களில் மின் விநியோகம் சரி செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாவல்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியில் ஈடுபட்ட பெண்களிடம் அவ்வழியாக வந்த திமுக வேட்பாளர் வாக்கு சேகரித்துள்ளார். இதனால் பணிகள் பாதிக்கப்பட்டதாக கூறி பெண்களுக்கு கட்டாய விடுப்பு அளிக்கப்படுவதாக ஊராட்சி பணியாளர் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திராவிடமணிக்கு எதிராக அக்கட்சியினரே போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். குந்தலாடி பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள அந்த போஸ்டரில் திராவிடமணி மற்றும் அப்பகுதி ஒன்றிய செயலாளர் சிவானந்த ராஜா ஆகியோர் தொண்டர்களை மதிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆகையால் குந்தலாடி பகுதி திமுகவினர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த போஸ்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 5ஆம் வகுப்பு மாணவியிடம் தவறாக நடக்க முயன்ற தலைமை ஆசிரியரை பொதுமக்கள் அடித்து உதைத்தனர். திருத்தணி பேருந்து நிலையம் அருகே தனியார் ஆரம்ப பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் அந்தோணி 5ஆம் வகுப்பு மாணவியிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதுடன் தலைமை ஆசிரியர் அந்தோணியை அடித்து உதைத்தனர்.